நிறைய பேர் ட்ரெக்கிங்லாம் போவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே முன் அனுபவம் இருக்குமான்னு பார்த்திங்கன்னா கிடையாது. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது தான். இப்போது இந்த வெள்ளையங்கிரி மலை, பருவத மலை, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கிரிவலம். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலை கிரிவலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 14 கிலோமீட்டர்ஸு. அது நார்மலான ரோட்டில் நடக்கிறது தான். அது இல்லாமல் மோஸ்ட் அது எல்லாருமே நைட்டில் தான் போகிறாங்க. ஸோ நமக்கு இருந்துட்டு போதுமான அந்த ஈரமான என்ன சொல்கிறது, கொஞ்சம் சில்லுன்னு காற்று இது பண்ணுற மாதிரி இருக்கும். நெடுக கடை இருக்கும். இப்போ இன்கேஸ் நீங்கள் திடீர்னு உங்களுக்கு ஒரு மயக்கம் வர மாதிரி இருந்தாலோ எது இருந்தாலுமே பீப்புள்ஸ் ஆர் ஓவர் தேர். ஸோ அவங்களுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்கும். நீங்கள் இருந்துட்டு தண்ணியோ இல்லை ஜூஸோ இது பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்ச நாளாக காலுக்கு மசாஜ் பண்ணுறதுக்குமே அங்கே இடம் இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் இருந்துட்டு இந்த மலை மேலே ஏறி போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளையங்கிரி மலை, பருவத மலை, அதெல்லாம் ரொம்பவுமே ஈடுபாடோட மக்கள் அங்கே போகிறாங்க. அது அவங்களோட பர்சனல் சாய்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு சிவனுன்றது நம்ம எல்லாருக்குமே மிகவும் பிடித்த கடவுள். ஸோ அந்த அருள் வேணுன்றதுனால தான் எல்லாருமே அவ்வளோ ஆர்வமாக போகிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் ஆஃப் லேட்டாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இறந்து போய்ட்றாங்க. சின்ன சின்ன பசங்க 19 வயசு, 20 வயசு, 30 வயசு. அவங்களாம் இருந்துட்டு போதுமான ப்ராக்டிஸ் இல்லை அவங்களுக்கு. இப்போ நீங்கள் இருந்துட்டு ஒரு 14 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சாக நடக்க போகிறீங்க அப்படின்னா டெய்லியுமே ஒரு மணி நேரம் நீங்கள் இருந்துட்டு நடந்து பழகி இருக்கணும். அது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், ஒரு ஸ்ட்ரெச்சு. ஏன்னா உங்களோட உடம்போட எபிலிட்டி எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். இப்போ நீங்கள் ஒரு சேர்ந்தாப்பில் ஒரு கிலோமீட்டர் ஓடுறீங்கன்னா அப்போ எவ்வளோ நேரம் உங்களுக்கு அந்த மூச்சு வாங்குது. ஒரு 2 கிலோமீட்டர் ஓடுறீங்க இல்லை இது நடக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் மூச்சு வாங்குதுன்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ தயவுசெய்து நீங்கள் எல்லாருமே சாமி வணங்குறதுக்கு தான் போகிறீங்க, அருள் புரியணும் தான் போகிறீங்க. சில பேர் அட்வென்ச்சர்ஸ்க்காக கூட போகிறீங்க. ஆனால் பிஃபோர் தட் ஒரு ப்ராப்பரான ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதம் டெய்லியும் காலைல ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரமாவது நடங்க. இல்லை இருந்துட்டு வேறு போனவங்க யார்கிட்டயாச்சும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அது எப்படி பண்ணணுன்னு சொல்லிட்டு. மோஸ்ட்டாக இருந்துட்டு ஸ்டே ஹைட்ரேட்டட் வென் யூ கோயிங் ஃபார் ட்ரெக்கிங் அல்லது வாக்கிங் அந்த மாதிரி இருந்தால் நம்ம உயிர் தாங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் எல்லாமே.